மக்களவைத் தேர்தலில் 4ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் தொகுதிகளில் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் நிறைவு பெற்றது. ஆந்திரா, தெலங்கானா, உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட 10 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் என மொத்தம் 96 தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. ஆந்திராவில் மக்களவை மற்றும் சட்டசபைக்கு ஒரே கட்டமாக நாளை தேர்தல் நடைபெற உள்ளது. மொத்தம் உள்ள 25 மக்களவை தொகுதிகள் மற்றும் 175 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. அதற்கான அனைத்து பணிகளும் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. மூன்றாம் கட்ட மக்களவைத் தேர்தலில் 65.68% வாக்குகள் பதிவாகியிருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. 66.89% ஆண் வாக்காளர்களும் 64.41% பெண் வாக்காளர்களும் 3ஆம் பாலினத்தவர்கள் 25.2% பேரும் வாக்களித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒடிசாவில் 4ஆம் கட்ட தேர்தல் நடைபெறவிருக்கும் பெர்காம்பூர் தொகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். காவல்துறையினர் உதவியோடு வாகன தணிக்கையில் ஈடுபட்டவர்கள் வாகனத்தில் பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் ஏதேனும் உள்ளதா என தீவிரமாக சோதனையிட்டனர். பிரதமர் மோடியுடன் நேருக்கு நேர் விவாதம் நடத்துவதற்கு காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி சம்மதம் தெரிவித்திருக்கிறார். மக்களவை தேர்தல் குறித்த பொது விவாதத்திற்கு ஓய்வு பெற்ற நீதிபதிகள் விடுத்த அழைப்பை காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கொள்வதாக எக்ஸ் தளத்தில் தெரிவித்திருக்கிறார். ஒடிசாவின் மாவட்டங்களையும் அதன் தலைநகரங்களின் பெயர்களையும் காகித குறிப்பின்றி சொல்ல முடியுமா என ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கிற்கு பிரதமர் மோடி சவால் விடுத்திருக்கிறார். பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர் ஒடிசாவில் பாஜகவிற்கு வாய்ப்பு தரும்படி அம்மாநில மக்களை கேட்டுக்கொண்டார். ஒடிசா மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நினைவில் வைத்திருக்கிறீர்களா என பிரதமர் மோடிக்கு ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக் கேள்வி எழுப்பியுள்ளார். நினைவுத்திறன் தொடர்பாக பிரதமர் சவால் விடுத்திருந்த நிலையில் நவீன் பட்நாயக் அதற்கு பதிலடி கொடுத்திருக்கிறார். தேர்தல் வந்தாலே பிரதமர் மோடி கண்ணீர் சிந்த ஆரம்பித்து விடுவார் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி விமர்சித்துள்ளார். மகாராஷ்டிராவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் இந்திரா காந்தியிடமிருந்து மோடி தைரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். டெல்லியில் பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் உள்ளிட்ட ஆம் ஆத்மி தலைவர்களோடு அரவிந்த் கெஜ்ரிவால் ரோட் ஷோ நடத்தினார். அப்போது பேசிய அவர் கடவுள் வழங்கிய 21 நாட்களில் சர்வாதிகாரத்தை ஒழிக்க 24 மணி நேரமும் பணியாற்றுவேன் என உறுதியளித்தார். எதிர்க்கும் அனைத்து தலைவர்களையும் முடித்து கட்டி ஒரே நாடு ஒரே தலைவரைத்தான் பிரதமர் மோடி விரும்புவதாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் விமர்சித்திருக்கிறார். மேலும் உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத்தின் அரசியலுக்கு பிரதமர் விரைவில் முடிவு கட்டுவார் என கூறினார். பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பாக ஆளுநர் மாளிகை வெட்டி ஒட்டிய சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டுள்ளதாக மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். தாம் முழு வீடியோவையும் பார்த்ததாகவும் அதில் இடம்பெற்றிருந்த காட்சிகள் அதிர்ச்சியூட்டக்கூடியவை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பயங்கரவாதம் தொடர்பான காங்கிரசின் அணுகுமுறை பலவீனமானது மற்றும் மென்மையானது என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டியிருக்கிறார். காங்கிரஸ் ஆட்சியில் பயங்கரவாத செயல்களுக்கு தீவிரமான பதிலடி கொடுக்கப்படாமல் பொறுத்துக் கொள்ளப்பட்டதாக அவர் விமர்சித்திருக்கிறார். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பிலிபட் தொகுதியில் 2 முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற வருண் காந்திக்கு இந்த முறை பாஜக தலைமை சீட்டு வழங்கப்படாததற்கு மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து விமர்சித்ததே காரணம் என அவரது தாயார் மேனகா காந்தி தெரிவித்துள்ளார். இருப்பினும் அங்குள்ள மக்களுக்காக அவர் பணியாற்றுவார் என கூறினார். ஜூன் 4ஆம் தேதி வரை பிரதமர் மோடியின் நாடகம் நீடிக்கும் என மகாராஷ்டிரா முன்னாள் முதல்வர் உத்தவ் தாக்கரே விமர்சித்துள்ளார். சத்ரபதி சம்பாஜி நகர் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர் தேர்தல் முடிவு வெளியானதும் வெறும் நரேந்திர மோடி மட்டுமே இருப்பார் என்று தெரிவித்தார். ஹைதராபாத் வரும் தம்மை முடிந்தால் தடுத்து பாருங்கள் என அசாதுதீன் ஓவைசிக்கு பாஜக பெண் வேட்பாளர் நவநீத் ராணா சவால் விடுத்திருக்கிறார். ராமர் பக்தர்களும் மோடியின் சிங்கங்களும் நாட்டின் ஒவ்வொரு தெருவிலும் சுற்றி வருவதாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார்.
ஆந்திராவில் ஆளும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் ரவீந்திர கிஷோர் ரெட்டி வீட்டிற்கு சென்று நடிகர் அல்லு அர்ஜுன் ஆதரவு தெரிவித்தார். இதனை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அங்கு கடல் அலை போல திரண்ட ரசிகர்களை நோக்கி கையசைத்து உற்சாகப்படுத்தினர். ஆந்திர மாநிலம் நந்தியாலா தொகுதியில் தேர்தல் அதிகாரியின் அனுமதியின்றி ஆயிரக்கணக்கான மக்களோடு பேரணியில் பங்கேற்றதாக எழுந்த புகாரை அடுத்து நடிகர் அல்லு அர்ஜுன் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சிறப்பு துணை தாசில்தார் அளித்த புகாரின் பேரில் போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் தெலங்கானா மாநில முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவின் மகள் கவிதா உள்ளிட்ட 5 பேர் மீது அமலாக்கத்துறையினர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். டெல்லி நீதிமன்றத்தில் 200 பக்கங்களை கொண்ட 7வது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இந்திய ராணுவம் சார்பாக ட்ரோன் மூலமாக துப்பாக்கி சுடும் பயிற்சி நடைபெற்றது. பல அடி தூரத்தில் பறந்து எதிரிகளை சுட்டுத் தள்ளும் வகையில் வஜ்ரா கார்ப்ஸ் படைப்பிரிவினரின் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. கர்நாடகாவின் ஹூப்ளி நகரின் பல்வேறு இடங்களில் கோடை மழை கொட்டி தீர்த்தது. கடந்த சில நாட்களாகவே வெயிலின் தாக்கம் உச்சத்தில் இருந்து வந்த நிலையில் தற்போது பெய்த மழையால் வெப்ப அலையின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இமாச்சல பிரதேசத்தின் மலைப்பகுதிகளில் லேசான மழை பெய்தது. இதனால் ஹிமாச்சலின் அனைத்து பகுதிகளிலும் குழு சீசன் நிலவுவதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். நண்பர்கள் குடும்பத்தினரோடு ரம்மியமான சூழலை கண்டு குதூகலித்து வருகின்றனர். தமிழ்நாட்டில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவது தொடர்பாக தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா அதிகாரிகளோடு ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் உள்துறை செயலாளர் அமுதா, டிஜிபி சங்கர் ஜிவால் மற்றும் சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் உள்ள 164 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேர 6 நாட்களில் 1,26,151 பேர் விண்ணப்பித்துள்ளனர். இதர படிப்புகளை விட கலை அறிவியல் படிப்புகளில் சேர மாணவர்கள் அதிக ஆர்வம் காட்டி வருவதாக கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தேர்ச்சி விகிதம் குறைந்த 11 பொறியியல் கல்லூரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜ் கூறினார். தாம்பரம் அருகே உள்ள சாய்ராம் பொறியியல் கல்லூரி மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்ற அவர் தேர்ச்சி விகிதம் குறையும் கல்லூரிகளின் தரம் குறித்து ஆய்வு செய்யப்படும் என்றார். பதிவு அலுவலகங்களில் தாக்கல் செய்யப்படும் ஆவணங்கள் தொடர்பான தகவல்களை உரிய ஆவணதாரர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என பதிவுத்துறை உத்தரவிட்டுள்ளது. மேலும் சிறு பிழைகளுக்காக ஆவணதாரர்களை அலைக்கழிக்க கூடாது எனவும் அதிகாரிகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. பிரதமர் மோடி மதவாத அரசியல் பேசுவதாக காங்கிரஸ் கூறுவதை ஏற்க முடியாது என தமாக தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் மறைந்த முன்னாள் எம்எல்ஏ மாறனின் உருவப்படத்தை திறந்து வைத்த அவர் மத்திய பாஜக அரசு மத நல்லிணக்க அரசாகவே செயல்பட்டு வருவதாக கூறினார். விஜயகாந்துக்கு வழங்கப்பட்ட பத்மபூஷன் விருதுடன் சென்னை வந்த பிரேமலதாவை வரவேற்க விமான நிலையத்தில் ஏராளமான தேமுதிக தொண்டர்கள் குவிந்தனர். அப்போது போலீசார் அனுமதி மறுத்ததால் தடுப்புகளை மீறி உள்ளே செல்ல முயன்ற தேமுதிக தொண்டர்களால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. சென்னை மெரினா கடற்கரையில் 7 கோடி ரூபாய் செலவில் பாய்மர படகு விளையாட்டு அகாடமி அமைய உள்ளது. அதற்கு கடற்கரை ஒழுங்குமுறை ஆணையத்தின் அனுமதி பெறுவதற்காக தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் விண்ணப்பித்துள்ளது. தமிழ்நாட்டில் ஆங்காங்கே கோடை மழை பெய்தாலும் 3 இடங்களில் வெயில் சதமடித்துள்ளது. அதிகபட்சமாக ஈரோடு மாவட்டத்தில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும், அதற்கு அடுத்தபடியாக திருத்தணியில் 102.3 டிகிரி ஃபாரன்ஹீட், கரூர் பரமத்தியில் 101 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் பதிவாகியுள்ளது.
ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலியை அடுத்த அகவலம் பகுதியில் தொடர் மின்வெட்டை கண்டித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இரவு நேரத்தில் ஏற்பட்டுள்ள மின்வெட்டு குறித்து அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தும் அலட்சியம் காட்டுவதாக புகார் தெரிவித்தனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. கத்திரி வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் திடீரென பெய்த கோடை மழையால் வெப்பம் நீங்கி குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மதுரையில் வெளுத்து வாங்கிய கனமழை காரணமாக சாலையில் வெள்ளம் ஆறு போல் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். கடும் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மதுரை பகுதியில் திடீரென கொட்டி தீர்த்த கனமழையால் மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றியுள்ள ரத வீதிகளில் மழை நீருடன் சாக்கடை நீரும் தேங்கியதால் பக்தர்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் சுமார் 2 மணி நேரம் கனமழை வெளுத்து வாங்கியது. மதுரை டிவிஎஸ் நகர் பகுதியில் மழை காரணமாக சாலையில் திடீரென பள்ளம் உருவானது. அதில் சிக்கிக்கொண்ட கண்டெய்னர் லாரியை ஜேசிபி இயந்திரம் மூலமாக காவல்துறையினர் மீட்டனர். ராஜம் சாலையில் கடந்த 7 நாட்களுக்கு முன்பாக போட்ட சாலை திடீரென உள்வாங்கியதால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி அடைந்தனர். தேனி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டில் உள்ள தோல் தொழிற்சாலைகளில் தேக்கி வைக்கப்பட்டுள்ள கழிவுநீரை கால்வாயில் வெளியேற்றுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். நுரை பொங்கியபடி செல்வது குறித்து மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறுகின்றனர். தூத்துக்குடியில் வழக்கறிஞரை 4 பேர் கொண்ட கும்பல் கொடூரமாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி சென்றனர். அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞரும் தொழிலதிபருமான ஆறுமுகம் என்பவருக்கும் அவரது தங்கை கணவருக்கும் இடையே சொத்து தகராறு இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே 2 வீடுகள் மீது பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பொட்டியபுரத்தைச் சேர்ந்த விஸ்வநாதன் மற்றும் காமனாபுரத்தைச் சேர்ந்த பன்னீர்செல்வம் ஆகியோர் முன்விரோதம் காரணமாக மாறி மாறி பெட்ரோல் குண்டுகளை வீசினார்களா என்ற கோணத்தில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். துருப்பிடிக்காத FE550T CRS TMT வகை கம்பிகளை சென்னை சூரியதேவ் அலாயிஸ் அண்ட் பவர் நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது. நிறுவனத்தின் மேலாண் இயக்குனர் முகேஷ் அகர்வால் மற்றும் அவரது மகனும் விற்பனைத்துறை இயக்குனருமான நமன் அகர்வால் ஆகியோர் புதிய வகை கம்பியை அறிமுகம் செய்தனர். திருப்பூரில் துணி மற்றும் நூல் வாங்கி கொண்டு உரிய பணத்தை தராமல் ஏமாற்றியதாக மும்பையைச் சேர்ந்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். சேட்டன் சொக்கானி என்பவரிடம் மும்பையைச் சேர்ந்த 3 பேர் 10 கோடியே 4 லட்சம் ரூபாய்க்கு துணி நூலை வாங்கி கொண்டு 4 கோடியே 64 லட்சம் ரூபாய் மட்டுமே கொடுத்துவிட்டு மீதி பணத்தை கொடுக்காமல் ஏமாற்றியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பாதிரிவேடு பகுதியில் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி கொலை செய்த வழக்கில் 3 பேரை போலீசார் கைது செய்தனர். தங்களின் ஆசைக்கு இணங்க மறுத்த பெண்ணின் கழுத்தை நெரித்து கொலை செய்து அதன் பின்னர் ஆசையை நிறைவேற்றிக் கொண்டதாக வாக்குமூலம் அளித்துள்ளனர். சென்னை திருவொற்றியூரில் வீட்டின் உள்பக்கமாக தாழ்பால் போட்டுக்கொண்டு சிக்கி தவித்த 2 வயது குழந்தையை தீயணைப்பு துறையினர் பூட்டை உடைத்து பத்திரமாக மீட்டனர். வசந்த நகரைச் சேர்ந்த பிலாலுதீன் என்பவரின் குழந்தை விளையாடிக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக தாழ்பாலை போட்டுக் கொண்டதாக கூறப்படுகிறது. சென்னையில் வங்கிக் கடன் பெற்றுத் தருவதாக கூறி இளைஞரிடம் 25,000 ரூபாயை வாங்கிக் கொண்டு மோசடி செய்ததாக புகார் எழுந்தது. அண்ணா சாலை ஸ்பென்சர் பிளாசாவில் உள்ள ECC சொல்யூஷன்ஸ் என்ற நிறுவனம் பணத்தை பெற்றுக்கொண்டு ஏமாற்றியதாக ஜாஃபர் ஹுசைன் என்பவர் போலீசில் புகார் செய்தார். விசாரணையில் இருதரப்பும் சமரசம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது.
திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் தபால் நிலையத்தை அகற்றுவதை கண்டித்து பொதுமக்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். புதூர் பகுதியில் கடந்த 35 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வரும் தபால் நிலையத்தை நியூ டவுன் பகுதியில் உள்ள தபால் நிலையத்தோடு இணைக்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாக கூறப்படுகிறது. கன்னியாகுமரி கொட்டாரம் பகுதியில் பதிவு எண் இல்லாமல் டாரஸ் லாரி ஒன்று கனிம வளங்களை எடுத்துக்கொண்டு வேகமாக சென்றதை அந்த வழியாக பைக்கில் சென்ற இளைஞர்கள் வீடியோ எடுத்து வெளியிட்டனர். இதுகுறித்து அதிகாரிகள் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் போதையில் படுத்திருந்த நபரை கொலை செய்ததாக 6 பேரை போலீசார் கைது செய்தனர். ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் காவலாளியாக பணியாற்றி வந்த யுவராஜை கற்கள் மற்றும் கட்டைகளால் அடித்துக் கொன்றதாக கோவூரைச் சேர்ந்த கணேஷ் மற்றும் அவருடைய நண்பர்கள் கைது செய்யப்பட்டனர். சென்னை திருமங்கலத்தில் ஆன்லைனில் போதை மாத்திரை விற்பதாக ஏமாற்றி பணம் பறித்து வந்த 2 பேரை போலீசார் கைது செய்தனர். சந்தேகத்துக்குரிய முறையில் நின்று கொண்டிருந்த மதுரையைச் சேர்ந்த சங்கர் கணேஷ், எழில் கிருஷ்ணன் ஆகியோரை பிடித்து விசாரித்த போது மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே 102 வயது மூதாட்டியை தெருநாய் கடித்து குதறியது. சீவலராயனேந்தல் கிராமத்தைச் சேர்ந்த பாப்பாத்தி அம்மாள் தனது வீட்டின் முன்பாக அமர்ந்திருந்த போது நாய் கடித்தது. இதில் அவரது மூக்கு, கை, கால்களில் காயம் ஏற்பட்டது. ராமநாதபுரத்தில் காதலன் திருமணம் செய்வதாக கூறி ஏமாற்றிவிட்டதாக மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் காதலி புகார் அளித்துள்ளார். பாம்பன் கிழக்கு வலசை பகுதியைச் சேர்ந்த ஸ்மிதா சென்னையில் வேலை செய்து கொண்டிருந்த போது காதலித்த வசந்தகுமார் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்ய உள்ளதாக கூறப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அருகே சாலையை கடக்க முயன்ற இளைஞர் மீது அரசு பேருந்து மோதியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ஊரப்பாக்கத்தில் இருந்து தாம்பரம் நோக்கி சென்று கொண்டிருந்த போது இளைஞர் மீது மோதிய பேருந்து அதன் பின்னர் சென்டர் மீடியனில் ஏறி நின்றது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே காவிரி கூட்டு குடிநீர் குழாய் செல்லும் நீர்த்தொட்டி மூடப்படாமல் உள்ளதால் அசம்பாவிதம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். அதன் மீது போடப்பட்டிருந்த மூடி சாலை விரிவாக்க பணிக்காக அகற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. கோவை மாவட்டம் குறுக்கிலியாம்பாளையத்தில் தென்னை மரங்களை நோய் தாக்குதலில் இருந்து காத்துக்கொள்வது குறித்து JKK முனிராஜா வேளாண் கல்லூரி மாணவிகள் அப்பகுதி விவசாயிகளுக்கு களப்பயிற்சி அளித்தனர். தென்னை மரங்களை நேரடியாக ஆய்வு செய்து தேவையான சத்தான உரங்கள் வழங்குவது குறித்து அறிவுரை வழங்கினர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பகுதியில் பாகுபலி யானை கடந்து செல்லும் பாதையில் தடுப்பு சுவர் மற்றும் மின்வேலி அமைக்கப்பட்டுள்ளதால் யானை ஊருக்குள் நுழையும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் தொடங்கிய 135வது நாய் கண்காட்சியில் 56 வகைகளைச் சேர்ந்த 450க்கும் மேற்பட்ட நாய்கள் பங்கேற்றுள்ளன. இதில் நாய்கள் அணிவகுப்பு, திறமை, சுய கட்டுப்பாடு போன்ற போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெறும் நாய்களுக்கு கேடயங்கள், கோப்பைகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட உள்ளன. ஆந்திர மாநிலம் ஆனந்தப்பள்ளியில் ஏற்பட்ட விபத்தில் கவிழ்ந்த வாகனத்தில் 7 பெட்டிகளில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த 7 கோடி ரூபாய் ரொக்க பணத்தை போலீசார் கைப்பற்றினர். விஜயவாடாவில் இருந்து விசாகப்பட்டினத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாக கருதப்படும் பணக்கட்டுகளை கைப்பற்றி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். உத்தரப்பிரதேசத்தின் ஜான்சி நகரில் லாரி மோதி கார் தீப்பிடித்ததில் மணமகன் உட்பட 4 பேர் உயிரிழந்தனர். திருமணத்திற்காக மணமகள் வீட்டிற்கு செல்லும் வழியில் ஏற்பட்ட விபத்தில் மணமகன், அவரது சகோதரர், சகோதரிகள், 4 வயது குழந்தை, கார் ஓட்டுநர் உள்ளிட்ட 4 பேர் நிகழ்விடத்திலேயே உடல் கருகி உயிரிழந்தனர். கர்நாடக மாநிலம் சிக்கமகளூர் பகுதியில் உள்ள சாலையில் ஆக்ரோஷமாக ஒற்றை யானை ஒன்று ஓடி வந்ததை பார்த்து சுற்றுலா பயணிகள் அலறிய நிலையில் பெண் ஒருவர் தைரியமாக வாகனத்தில் இருந்தபடி செல்போனில் படம் பிடிக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது.
உத்தரகாண்ட் மாநிலம் கேதார்நாத்தில் சார்தம் யாத்திரையில் சனிக்கிழமையன்று ஒரே நாளில் மட்டும் 29,000 பக்தர்கள் சாமி தரிசனம் செய்துள்ளனர். இந்துக்களின் புனித தலங்களான கேதார்நாத், பத்ரிநாத், கங்கோத்ரி, யமுனோத்ரிக்கு சென்று சாமி தரிசனம் செய்வதே சார்தம் யாத்திரை என்று அழைக்கப்படுகிறது. உத்தரகாண்ட் மாநிலம் பத்ரிநாத் கோவில் நடை இன்று திறக்கப்படுகிறது. இந்துக்களின் புனித தலங்களில் ஒன்றான பத்ரிநாத்தில் சார்தம் யாத்திரை மேற்கொள்ளும் பக்தர்களின் வழிபாட்டிற்காக மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பிரம்மாண்டமாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஆந்திராவின் முன்னாள் முதலமைச்சரும் தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவருமான சந்திரபாபு நாயுடு திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். ஆந்திராவில் தேர்தல் பிரச்சாரம் முடிந்த கையோடு சாலை மார்க்கமாக காரில் திருப்பதிக்கு வந்த அவர் பெருமாளை வழிபட்டார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் தசாஸ்வமேத் காட்டில் நடைபெற்ற கங்கா ஆரத்தியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்றார். அவரோடு முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் கலந்து கொண்டார். கங்கா ஆரத்திக்கு பிறகு நடைபெற்ற ட்ரோன் நிகழ்ச்சியை மக்கள் கண்டு ரசித்தனர். ஹஜ் பயணிகளின் அடுத்த கட்ட குழுவினர் டெல்லி விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்டனர். டெல்லியில் உள்ள இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து மதீனாவிற்கு ஹஜ் பயணிகளை ஏற்றிக்கொண்டு விமானம் புறப்பட்டு சென்றது. அவர்களை உறவினர்கள் வழி அனுப்பி வைத்தனர். சீன வங்கிகள் மீது பொருளாதார தடை விதிப்பது தொடர்பாக அமெரிக்கா ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. யுக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யாவிற்கு சீன வங்கிகள் நிதி உதவி செய்வதாக அமெரிக்கா கருதுகிறது என நிக்கி ஏசியா பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. உலகிலேயே முதல் முறையாக விலை உயர்ந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரை காவல் வாகனமாக மியாமி காவல்துறை பயன்படுத்துகிறது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பகிரப்பட்ட வீடியோவை இணையவாசிகள் ஆச்சரியத்தோடு பார்வையிடுகின்றனர். ஜப்பான் மக்கள் கடைபிடித்து வரும் நல்ல ஒழுக்கத்தையும் அவர்கள் கொடுக்கும் மரியாதையையும் இணையவாசிகள் பாராட்டி வருகின்றனர். அதற்கு உதாரணமாக பொது இடங்களில் அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பது தொடர்பான வீடியோக்களை பரப்பி பாராட்டி வருகின்றனர். IPL தொடரில் மும்பை அணிக்கு எதிரான லீக் ஆட்டத்தில் 18 ரன்கள் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணி வெற்றி பெற்றது. மழை காரணமாக ஆட்டம் 16 ஓவர்களாக குறைக்கப்பட்ட நிலையில் முதலில் பேட்டிங் செய்த கொல்கத்தா அணி 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 157 ரன்களை எடுத்தது. இதனையடுத்து பேட்டிங் செய்த மும்பை அணி 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 139 ரன்களை மட்டுமே எடுத்தது. நடப்பு IPL சீசனில் பிளே ஆஃப் சுற்றுக்கு முதல் அணியாக கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி தகுதி பெற்றுள்ளது. நேற்று நடைபெற்ற IPL ஆட்டத்தில் மும்பை அணியை வீழ்த்தியதன் மூலம் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. இதுவரை விளையாடிய 12 ஆட்டங்களில் 9 போட்டிகளை வென்ற கொல்கத்தா அணி 18 புள்ளிகளோடு புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. T20 கிரிக்கெட்டில் அதிக முறை டக்அவுட்டான வீரர் என்ற சாதனையை சுனில் நரைன் படைத்திருக்கிறார். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோதிய போட்டியின் போது பும்ரா வீசிய ஓவரின் முதல் பந்தில் சுனில் நரைன் கிளீன் போல்ட் ஆனார். இதன் மூலம் 16 முறை அவுட் ஆகி மோசமான சாதனைக்கு சொந்தக்காரர் ஆனார். IPL தொடரில் இன்று நடைபெறும் ராஜஸ்தான் அணிக்கு எதிரான லீக் போட்டியில் விளையாடுவதற்காக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினர் சென்னை வந்தடைந்தனர். விமான நிலையம் வந்தடைந்த MS தோனி, ரவீந்திர ஜடேஜா, ருத்துராஜ் கைக்வாட் உள்ளிட்ட வீரர்களை காண ஏராளமான ரசிகர்கள் திரண்டிருந்தனர். IPL தொடரில் RCB அணிக்கு எதிராக இன்று நடைபெறும் லீக் ஆட்டத்தில் டெல்லி அணியின் பொறுப்பு கேப்டனாக அக்சர் பட்டேல் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். ரிஷப் பந்திற்கு ஒரு ஆட்டத்தில் விளையாட தடை விதிக்கப்பட்டதை அடுத்து அணி நிர்வாகம் அக்சர் பட்டேலை கேப்டனாக நியமித்துள்ளது. சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக இங்கிலாந்து வீரர் ஜேம்ஸ் ஆண்டர்சன் அறிவித்துள்ளார். வரும் ஜூலை மாதம் லார்ட்ஸ் மைதானத்தில் மேற்கு இந்திய தீவுகளுக்கு எதிராக நடைபெறும் போட்டியுடன் ஓய்வு பெற உள்ளதாக தெரிவித்துள்ளார். தகுதி சுற்று போட்டியில் தோல்வியடைந்ததால் இந்திய மல்யுத்த வீரர் தீபக் புனியா ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பை இழந்தார். துருக்கியில் நடைபெற்ற தகுதி சுற்று போட்டியில் 86 கிலோ எடைப்பிரிவில் முதல் சுற்றில் 4-6 என்ற புள்ளி கணக்கில் சீனாவின் சூச்சனிடம் தீபக் புனியா தோல்வியடைந்தார்.
அன்பறிவு சகோதரர்களுக்கு நடிகர் கமல்ஹாசன் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். அவரது எக்ஸ் தள பதிவில் திறமையாலும் அர்ப்பணிப்பாலும் அனைவரையும் ஈர்த்த சகோதரர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து என குறிப்பிட்டிருக்கிறார். கமலின் 237வது படத்தை அன்பறிவு சகோதரர்கள் இயக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. இதமான ஹிந்தி பாடலுக்கு இதமாக இசைவு கொடுக்கும் வகையில் நடிகை வாணி போஜன் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ரீல்ஸ் ஒன்றை பதிவிட்டுள்ளார். கவர்ச்சியூட்டும் புடவை அணிந்து அவர் வெளியிட்டுள்ள ரீல்ஸ் வீடியோவிற்கு ரசிகர்கள் லைக்ஸ்களை குவித்து வருகின்றனர். படப்பிடிப்பு தளத்தில் வித்தியாசமான ஆடையில் நடிகை ஜான்வி கபூர் எடுத்த போட்டோ ஷூட் புகைப்படங்களை அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். மேலும் நாயுடன் ஜாலியாக விளையாடி மகிழ்ந்த ஜான்வி கபூர் அதனுடன் கொஞ்சி மகிழ்ந்த வீடியோவையும் பகிர்ந்துள்ளார். பிரேமலு திரைப்படம் மூலம் ரசிகர்கள் பட்டாளத்தை குவித்த நடிகை மமிதா பைஜூவின் ரீசென்ட் போட்டோ ஷூட் புகைப்படத்தை அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். சேலையில் தேவதை போல் மின்னும் புகைப்படத்திற்கு ரசிகர்கள் லைக்குகளை அள்ளி குவித்து வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே கண்டியாநத்தம் கிராமத்தில் காமாட்சி அம்மன் கோவில் கரகம் எடுப்பு நிறைவு விழா நடைபெற்றது. கோவிலில் இருந்து ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்ட கரகம் ஊரணியில் கரைக்கப்பட்டது. இந்த விழாவில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள முத்துமாரியம்மன் ஆலயத்தில் 107ஆம் ஆண்டு திருவிழாவில் உலக நன்மை வேண்டி 108 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. கும்பகோணம் சென்னை சாலையில் ஆட்டோ நகரில் உள்ள இந்த கோவிலில் ஏராளமான பெண்கள் பங்கேற்று விளக்கேற்றி வழிபாடு நடத்தினர். ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் ஸ்ரீமத் ராமானுஜரின் 1007வது ஜெயந்தி விழாவில் 11 பெருமாள்கள் கருட வாகனத்தில் எழுந்தருளி எதிர் சேவையாற்றிய ராமானுஜருக்கு அருள் பாலித்தர். கருட சேவை ஊர்வலத்தில் பக்தர்கள் பஜனை பாடல்களை பாடியும் பெண்கள் கோலாட்டமாடியும் வழிபாடு நடத்தினர். இந்த ஆண்டு இறுதியில் வெளியாக உள்ள ஐபோன் 16 ப்ரோவில் மேம்பட்ட டிஸ்பிளே இருக்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. ஐபோன் 15 ப்ரோவின் அடுத்த மாடலாக ஐபோன் 16 ப்ரோ அறிமுகம் செய்யப்பட உள்ள நிலையில் பல்வேறு புதிய வசதிகள் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. கொலம்பியா வங்கதேசத்தை தொடர்ந்து பிரேசிலில் இருசக்கர வாகன உற்பத்தி தொழிற்சாலையை தொடங்க திட்டமிட்டிருப்பதாக ஹீரோ மோட்டார் தலைமை நிர்வாக அதிகாரி நிரஞ்சன் குப்தா தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி உதிரி பாகங்களும் உற்பத்தி செய்து விற்பனை செய்யப்படும் என அவர் கூறியிருக்கிறார்.